தடுப்பூசிகளின் நன்மை குறித்து நிதானமாகவும் விரிவாகவும் விளக்கிச் சொல்வதன் மூலமாகவே தடுப்பூசிகள் குறித்து சமூக ஊடகங்களில் வேகமாக பரவும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று மருத்துவத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். அண்மையில் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குழந்தைகளுக்கு ஆட்டிசம் ஏற்படுவதற்கும் தடுப்பூசிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த வதந்திக்கு ஆதாரமாக லான்செட் இதழில் வெளியான ஆய்வுக் கட்டுரை மேற்கோள் காண்பிக்கப்படுகிறது. ஆனால் ஆய்வு முற்றிலும் பொய்யான தகவல்களுடனும் மறைமுக லாப நோக்கத்துடனும் வெளியிடப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டதாகவும் அந்த போலி ஆய்வுக் கட்டுரையை லான்செட் நிறுவனம் திரும்ப பெற்றுவிட்டதாகவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பிரபலங்கள் வதந்திகளை வெளியிடும்போது அவர்களை பின்பற்றுபவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதாக கூறுகின்றனர். நல்வாய்ப்பாக தடுப்பூசிகள் குறித்த வதந்திகளால் இந்தியர்களிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்த தயக்கம் அதிகரித்து விடவில்லை என்று கூறும் மருத்துவர்கள், அதே நேரம் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் தடுப்பூசிகள் குறித்து பெற்றோர் கேள்வி கேட்பது அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். இந்த கேள்விகளையும் அச்சங்களையும் நிராகரிக்காமல் அவர்களுக்கு மருத்துவ உண்மைகளை விளக்கி தடுப்பூசி செலுத்துவதன் நன்மைகளை புரிய வைப்பதே மருத்துவர்களின் கடமை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.